திருவாரூரில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆகியவை சார்பில் மே தின அரங்க கூட்டம் திருவாரூர் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலுமிருந்து சங்கத்தின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் வரதராஜன் தலைமை வகித்தார். மாநில குழு உறுப்பினர் வேதராஜ் முன்னிலை வகித்தார். போராடி பெற்ற 8 மணி நேர வேலையை நிராகரிக்கும் நோக்கத்தோடு மத்திய மாநில அரசுகளால் கொண்டுவரப்பட உள்ள திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா அமைப்பின் தென்னிந்திய பொதுச் செயலாளர் ஆனந்தன் இவ்வாறு தெரிவித்தார். வெறும் ஒரு சடங்கு நிகழ்ச்சி அல்ல, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. உரிமைகளை வென்றெடுத்துக் கொண்டே மே தினத்தின் போது தமிழக அரசு அதுக்கு முன்னாடி அறிவித்த 8 மணி நேர வேலை நேரத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு முதல் மே தினத்தை ரொம்ப விரிவான முறையில் அனுஷ்டிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை எங்கிட்ட ஏற்படுத்திச்சு. அந்த விதத்தில் இப்போ என்னன்னு சொன்னாக்க மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் விரோத சட்டங்கள் எல்லாத்தையும் இவங்க அமலாக்கிக்கிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரங்கிறது முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. வேலை பாதுகாப்புங்கிறது இல்லாத சூழ்நிலைங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆக இப்படிப்பட்ட போக்குகள் தமிழகத்தில் அதாவது ஒரு பக்கம் பிஜேபி கட்சியை எதிர்க்கிற ஒரு முதன்மை கட்சின்னு காட்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி கட்சியாக தொழிலாளர் விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு அதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் இந்த மே தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம்.